ஏதாவது பண்ணி இவளை வீட்டை விட்டு துரத்தலான்னு நினைக்கிறேன். துரத்தவே முடிய மாட்டேங்குதே. ஏதாவது பண்ணணுமே. இவளை எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னா அவ்வளோ சீக்கிரம் ரேஷ்மா அவங்க கொண்டு வரலாம். ஆனால் என்ன பண்ணி துரத்தான்ட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்க. அத்தை, சாப்பாடு. அம்மா, என்ன செஞ்ச சாப்பாடு? அத்தை, பூரி சின்ன மசாலா அதான் செஞ்சுருக்கேன். சமைக்கலாம் தெரியுமா உனக்கு? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அக்கா சமைக்கிறத பார்த்துருக்கேன், அம்மா சமைக்கிறதையும் பார்த்துருக்கேன். கூடு, என்ன லட்சணத்தில் காய்ச்சி வச்சிருக்கேன்னு பார்ப்போம். இது என்ன பூரி இந்த அசல்ல இருக்கு? முன்ன பின்ன பூரி சாப்பிட்ருக்கியா? எப்படி சாப்பிட்ருக்க அத்தை? சாப்பிட்ருக்கீல? பூரி எப்படி இருக்கும்னு தெரியாது? பூரி எப்படி அத்தை இருக்கும்? இப்படி தானே இருக்கும். பூரினா நல்லா உப்பி இருக்கும். இது என்ன சப்பி போயிருக்கு மூஞ்சி எனக்கா? அத்தை அத்தை சொத்தன்னுக்கிட்டு இதெல்லாம் ஒரு டேஸ்டா? இதெல்லாம் யாராச்சும் சாப்பிடுவாங்களா? என்ன அசல்ல பண்ணிருக்க? ஒன்னும் சமைக்க தெரியணும், இல்லைன்னா கிச்சன் பக்கமே போக கூடாது. என்ன இருக்கிற ஆளையெல்லாம் கொல்லலான்னு பாக்குறியோ சமைச்சு? இல்ல அத்தை, நல்லா தான் பண்ணேன். நான் கூட டேஸ்ட் பார்த்தேன், நல்லா இருந்துச்சே. ஓ, அது வேற நடந்திருக்கா? எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தனியா அமைக்கிருக்க. உன் குடும்ப புத்தி உன்னை விட்டு எப்படி போகும்? இல்ல அத்தை, டேஸ்ட் மட்டும் தான் பார்த்தேன், நான் இன்னும் சாப்பிடல. சும்மா நல்ல மாதிரி நடிக்காத. சரி சரி, சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? அங்க கிடக்க பாத்திரம் எல்லாம் கழுவிட்டியா? ஆமா அத்தை, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இந்த ஓரத்துல இருக்குல்ல ஒரு பாத்ரூம், அந்த பாத்ரூமை கிளீன் பண்றதுக்கு ஆள் கூப்பிட்டு 1 வாரம் ஆகுது, இன்னும் வரல. நீ போய் அதை கொஞ்சம் கிளீன் பண்ணிடு. அத்தை, நானா? வேற யாரு? இதுக்குன்னு உங்க அம்மாவே இல்ல உன் அக்கா தங்கச்சியை கூப்பிட முடியுமா? உன்னதான் சொல்றேன், போய் கிளீன் பண்ணு. அதான் 3 வேளை மூக்கு முட்டை சாப்பிட்றீல. ட்ரெஸ் நகை என்னெல்லாம் இந்த வீட்டில் உள்ளதை அனுபவிக்கிற. போய் கிளீன் பண்ணு. அத்தை, எனக்கு பாத்ரூம்லாம் கிளீன் பண்ண தெரியாது அத்தை. எங்க வீட்டில் ஒரு நாள் கூட நான் அந்த வேலை பார்த்ததே இல்லை. ஓஹோ, பெரிய ராஜா விட்டு கண்ணுக்குட்டி ஒரு வேலையும் பார்க்க மாட்டாளாம். அதான் இங்க வந்துட்டீல, இனி எல்லா வேலையும் பார்த்துதான் ஆகணும். போய் கிளீன் பண்ணு. ஏ ரேஷ்மா, வா வா, வந்து சாப்பிடு வா. ஏடி, பூரி இருக்கா எப்படி? இல்ல 3 பூரி தான் சுட்டிருக்கியா? இல்ல அத்தை, நிறைய தான் சுட்டிருக்கேன். ரேஷ்மாக்கு நான் எடுத்துட்டு வர்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ரேஷ்மா, அப்படியெல்லாம் சொல்லாத. அவ யாரு? இந்த வீட்டுல வேலை பார்க்கறதுக்கு தானே இருக்கா. எல்லா வேலையும் பார்க்கட்டுமே. முதல்ல ரேஷ்மாக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா, அப்புறம் போய் பாத்ரூம் கழுவிக்கலாம். ஆண்டி, என்ன சொல்றீங்க நீங்க? ஏன் உனக்கு காதுல உழலையோ? பாத்ரூம் ரொம்ப நாள் அழுக்கா இருக்குல்ல, அதை கிளீன் பண்றதுக்கு ஆள் வர சொன்னேன்ல, இன்னும் வரல. அதான் இவ சும்மா தண்டத்துக்கு தானே இருக்கா, அதை போய் கிளீன் பண்ணட்டும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ ஆண்டி, அதுக்காக அவங்கள போய் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க? ஷண்மு, நீங்க உள்ள போங்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன், நீங்க போய் உட்காருங்க, நீங்க சாப்பிடுங்க. நான் போய் பாத்ரூம் கிளீன் பண்றேன். ஏங்க, அதெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். நீங்க முதல்ல போங்க. நீங்க ஒன்றும் இந்த வீட்டோட வேலைக்காரிலாம் கிடையாது, புரியுதா? எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. இல்ல, அத்தை சொல்றாங்கல்ல, அத்தை சொன்னா என்னன்னா நான் செய்வேன். அத்தை சொல்றாங்கன்னா அத்தை என்ன சொன்னாலும் செய்வீங்களா? கிணத்துல போய் விழுன்னு சொன்னா விழுந்துருவீங்களா? அதுக்கு இல்ல, பாத்ரூம் கிளீன் ஆகாம இருக்குல்ல. அதெல்லாம் பொய் சொல்றாங்கங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க முதல்ல. இல்ல பரவாயில்ல, அப்புறம் அத்தை ஏதாவது திட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாங்கங்க. நான் பாத்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன். நீங்க போங்க. நீங்க முதல்ல சாப்பிட்டீங்களா? இல்லங்க, இனிமேதான். நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல, போங்கன்னு. இங்கே நின்று இருந்தா பாத்ரூம் தான் கழுவணும். ரேஷ்மா. என்ன ஆண்டி? உனக்கு என்ன பைத்தியம் முத்திடுச்சா? அவளை நான் பாத்ரூம் கிளீன் பண்ண சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுக்கு அவளை போக சொல்லிட்டு இருக்க? உன் மனசுல என்ன இருக்கா இல்லையா அந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்ட்டு? இப்படியே அவளுக்கு நீ பறிஞ்சு வைக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, லாஸ்ட்ல அவ தான் இந்த வீட்டுல நிரந்தரமா இருக்க போறா. நீ ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ள வந்துட முடியாது, பாத்துக்கோ. ஐயோ ஆண்டி, அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஏன் அவங்கள போய் இந்த வேலையெல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க? ஏண்டி, எல்லாம் நான் உனக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்காம பேசுற. நீ சரிப்பட்டு வரமாட்டேன். உங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொன்னாதான் நீ. ஆண்டி ஒரு நிமிஷம். என்ன ஆண்டி, எனக்கும் பாலாக்கும் கல்யாணம் பண்ணணும்ட்டு நினைச்சது உண்மைதான். நான் பாலா மேல லவ் பண்ணதும் உண்மைதான். ஆனா இப்போ அதெல்லாம் நடக்காது. அதனால அதெல்லாம் தூர விட்டுருங்க. இப்போ அவருக்கு ஏத்த பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாரு. இனிமேலும் பாலான்ட்டு அலையிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஏதோ அவங்க கல்யாணம் பண்ண புதுசுல எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதனால உங்ககிட்ட வந்து நான் அழுதுட்டேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ நான் தெளிவாக தான் இருக்கேன். எனக்கு பாலாலாம் வேணாம். அடிச்சன் வை, பல்லெல்லாம் பேந்துரும் பாத்துக்கோ. ஆண்டி, ஏன் ஆண்டி கோவப்படுறீங்க? பாலா மேல இனிமேலும் நான் ஆசைப்படுறது ரொம்ப பெரிய தப்பு. பாவம் அந்த பொண்ணு ஷண்மு, அவ என்ன தப்பு பண்ணா? பாலாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கா, அவ்வளோதானே. அதுக்காக அவளுக்கு இவ்வளோ பெரிய தண்டனைலாம் நம்ம கொடுக்க கூடாது. ஏய் லூசு, உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? ஆண்டி, அதை பத்தியெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். பாலா இனிமே அவளோடையும் நல்லபடியா வாழட்டும். சரியான லூசுன்னு நினைக்கிறேன். ஏண்டி, உன்கிட்ட எல்லாம் பேசவே முடியாது. தயவு செஞ்சு நீ உள்ள போயிடு.
நான் எவ்வளோ ஆசைப்பட்டு எவ்வளோ கனவு கண்டுட்டு இருந்தேன், நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்ட்டு. அதை ஒரு நிமிஷத்துல அவ இது பண்ணிட்டா. அவளை விட்டு வைக்க சொல்றியா? இன்னும் 10 நாள் தான். எண்ணி 10 நாள்ல அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். இது நடக்க தான் போகுது. நீ வேணா பாரு. ஏன் ஆண்டி இப்படியெல்லாம் சொல்றீங்க? இதெல்லாம் தப்பு இல்லையா? அப்போ நீ பாவம் இல்லையா? ஒவ்வொரு வாட்டியும் அவன் பாலா அவ கூட பேசல, உன் கண்ணு கலங்குறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிற நீ? என்ன இப்ப அழக வருது? நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்னா இங்க பாரு, எனக்கு எல்லா விஷயம் தெரியதான் செய்யும். நீ பாலாவை எவ்வளோ உயிரா லவ் பண்ணன்ட்டு. அவன் உனக்கு பண்ணது துரோகம் தான். அந்த துரோகத்துக்கு பதிலாக அவன் சொல்லிதான் ஆகணும். புரியுதா இல்லையா? ஆண்டி எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அவருக்கு சண்முக தானே பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கலையா? சண்முக தான் அவர் லவ் பண்ணியிருக்காரு, சண்முக தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு, சண்முக மேலே தான் உயிரே வச்சிருக்காரு. அப்படி இருக்கையில் அவர் எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது சண்முக்கு நான் பண்ற துரோகம் இல்லையா? இங்க பாரு, சண்முக்கு நீ பண்ற துரோகமும் கிடையாது, உனக்கு யார் பண்ற துரோகமும் கிடையாது. நான் என்ன நினைக்கிறதோ அதான் இந்த வீட்டில் நடக்கணும். நீ அமைதியா மட்டும் இரு. அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு எனக்கு தெரியும். நீ தேவையில்லாம இடையில வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்றத முதல்ல நிப்பாட்டு. அவளுக்கு நான் கொடுக்குற டார்ச்சர்ல தான் அவன் இந்த வீட்டை விட்டே ஓடணும். நீ என்னன்னு பார்த்தா அவளுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் வக்காலத்து வாங்கிட்டு உள்ள போன்னு சொல்லிட்டு இருக்க. இப்படி எல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோ, உன் தலையில மொட்டை இறக்கிட்டு அவங்க 2 பேரும் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க, பாத்துக்கோ. இல்ல வேண்டாம், அப்படியெல்லாம் பண்றது ரொம்ப தப்பு. அப்போ உனக்கு துரோகம் பண்ணது அவங்க 2 பேரும் பண்ண தப்பு இல்லையா? இங்க பாரு, நீ தான் எப்பவுமே இந்த வீட்டோட மருமக. புரியுதா இல்லையா உனக்கு? ஆனா சண்மு அவ சும்மா பச்சோந்தி வேஷம் போட்டலைரா. அவ சும்மா பாவமா பாக்குறா, பாவமா உன்கிட்ட பேசுறாங்கிறதுக்காண்டி அவளை நம்பிட்டு இருக்காத, புரியுதா? என்னைக்கு இருந்தாலும் அவ ஒரு பச்சோந்தி தான். உன் லைஃப்ல அவ கெடுதல் பண்ணவதான். அதை ஒரு நாளும் மறந்துடாத. அதை விட்டுட்டு அவளுக்கு தேவையில்லாம சப்போர்ட் பண்றோம், அவ வாழ்க்கையை காப்பாத்துறோம்ட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு உன் வாழ்க்கை மண்ணோட மண்ணா போயிடும். நான் சொல்றபடி கேளு. இவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எனக்கு உதவி பண்ணு. உன் உதவி தான் முக்கியம். இவளை வீட்டை விட்டு துரத்திட்டோன்னு வச்சுக்கோ, பாலா ஈஸியா நம்ம வழிக்கு வந்துருவான். அப்புறமா என்ன, உங்க 2 பேருக்கும் ஈஸியா கல்யாணம் பண்ணிடலாம். இதுக்கு மேலேயும் உன் இஷ்டம். சும்மா இப்படி அழுதுகிட்டு மூலையிலே கிடக்கணும்னு கிடந்தா கடை. இல்லைன்னா நான் சொல்றபடி செஞ்சு அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எனக்கு உதவி பண்ணு. 2ல எதுலையாவது 1ல இரு. நீ ஒன்று இப்பவே பதில் சொல்ல வேணாம். 2 நாள் நல்லா யோசிச்சுக்கோ. பாலா உனக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில முக்கியங்கிறத நல்லா யோசிச்சு எனக்கு வந்து பதில் சொன்னா போதும். இப்ப போய் சாப்பிடு. சும்மா அழுதுகிட்டு இருக்காத எங்க பார்த்தாலும். இவ வாழ்க்கைக்கு நம்ம கடந்து உதவி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இவ என்னன்னு பார்த்தா அவளை கூப்பிட்டு இதை வேலையை செய்ய வேணாம், நீ உள்ள போ, நான் அந்த வேலையை செஞ்சுக்கிறேன்னுங்கிறா. இவளை எந்த கதையில் எழுதுறதுன்னு தெரியலையே. எங்க அண்ணனும் நானும் எவ்வளோ பெரிய புத்திசாலி. இவ்வளோ பெரு வெறும் முட்டாள். வாழ்க்கை போயிட்டுன்னு கூட கொஞ்சம் கூட கவலை இல்லை. பெரிய அவளை காப்பாத்துறாளாம். எத்தனை நாளுக்கு தெரியுமா? அவளை ஒரு 2 நாள் தெரியுமா? உடனே வந்துட்டா அவளுக்கு பறிஞ்சு பேசுறதுக்கு. இவளை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு துரத்தணும். என்ன சொல்லி துரத்துறதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அந்த பாலா மனசுல எப்படியாச்சும் இவளை பத்தி நெகட்டிவ் எண்ணத்தை வர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? உட்காந்து யோசிச்சாதான் சரியா வரும். இப்படியே விட்டோம்னா நாளைக்கு அவங்க 2 பேரும் நல்லா ஜாலியா இருப்பாங்க. அப்புறம் அவ்வளோதான், நம்ம தலையில துண்டை போட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதுதான்.